ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ காமனாக இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி, ரத்த சோகை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு அதை எப்படி சரி செய்யலாம்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நமக்கு விட்டமின் B12 வந்து கம்மியாக இருக்கிறப்ப கூட உடம்புல வந்து கை கால் வந்து மறுத்து போகிற பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, நரம்பு வந்து பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதே மாதிரி ரத்த சோகையும் வந்து ஏற்படுன்றாங்க. ஸோ அதை வந்து சரி செய்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து நைட்டு வந்து ஒரு 4 பாதாமும், ஒரு அத்திப்பழம், ஒரு வால்நட்டு தண்ணியில் வந்து ஊற போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பாதாமோட தோலை வந்து எடுத்துகிட்டு அது நல்லா வந்து மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ உடம்புக்கு வந்து தேவையான விட்டமின் B12 வந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் B12 வந்து அளவுக்கு வந்து கரெக்டாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப தான் ரத்த சோகை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம வந்து ரத்த சோகைக்கு வந்து வேறு என்னென்னலாம் வந்து ரத்தம் ஊறுறது கூட சாப்பிட்டா கூட நமக்கு வந்து தேவையான அளவு வந்து ரத்தம் ஊறாமல் இருக்கிறதுக்கு வந்து B12 வந்து கம்மியாக இருக்கிற கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது சாப்பிட்றதோட நீங்கள் வந்து நல்லா வந்து கை கால் நரம்புகளெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸும் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து குயிக்காக ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து ஜூஸ் வந்து குடிச்சிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து எல்லா சீசனும் கிடைக்காத டயத்தில் வந்து கடைகள்லேயே வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளெல்லாம் வந்து நெல்லிக்காய் சாறு மாதிரி வந்து விற்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 11 மணி போல் குடிக்கிற மாதிரி பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு வந்து ரத்தமும் வந்து சுத்தமாகும். நல்லா வந்து பிளட் ஃப்ளோவும் வந்து எல்லா வந்து பார்ட்ஸுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து எல்லா சீசனும் நமக்கு கிடைக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்போ நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் C வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கிற அந்த இரும்பு சத்தை உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையான குறிப்பு, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.